புதிய பறவை திரைப்படத்துல சிவாஜி அவர்களுடைய நடிப்பு அபாரமாக இருக்கும். அதுவும் பல இடங்கள்ல அவரின் ஸ்டைல் கரவொலி எழுப்ப செய்யும். ஹீரோவாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் பாதியில் ரொமான்டிக் ஹீரோவாக அசால்ட்டாக நடிப்பவர். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல கிரைம் த்ரில்லராக படம் உருமாறும் போது நடிப்பின் பரிமாணத்துல கலக்குவாரு. இப்படி படத்துல பல காதல் த்ரில்லர் நிறைஞ்சிருந்தாலும் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி தத்ரூபமாக வடிவமைச்சிருப்பாரு. இந்த படத்துல இந்த காட்சி தான் ரசிகர்கள் மனசுல இன்றும் நீங்கா இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த கிளைமேக்ஸ்ல சிவாஜி அவர்கள் லதாவிடம் சிரிச்சு சிரிச்சு பேசினது, ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா சொல்லு லதா அப்படின்னு கேட்பாரு. மேலும் கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் பெண்மையே நீ வாழ்க, உள்ளமே உனக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது அனைவரது மனதையும் உருக வைத்திருக்கும். அவரு வரட்டாப்பா. எவரு என்ன அக்கறை? ஏமா நிச்சயதார்த்தம் நின்னாச்சு. இந்த வீட்டுக்கு யார் வரணுமோ அந்த உரிமை உள்ள பெண்ணும் வந்தாச்சு. இன்னும் பொட்டி பொட்டிக்க தூக்கின்னு போக வேண்டியதானே? ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? யாரையா ஓட்டிக்கிட்டு இருக்க? ஒட்ட வேண்டியவன் நானு, நீ ஒட்ட வந்திருக்கிற. இங்க இருந்து முதல்ல யாரு போறதுன்னு முடிவாக வேணா? சரிதான், நிறுத்திய. பெரிய ரோஷக்கார மாதிரி தான். வயசுக்கு வந்த பெண்ணை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சுக்கிட்டு எப்ப நிச்சயதார்த்தம் இல்லோட முடிவாயிடுச்சோ மரியாதை வெளியே போட வேண்டியதாங்க. சும்மா நிறுத்துற. அப்பா நமக்கு எதுக்கு இந்த உங்கெல்லாம்? பேசாம இது என்ன சும்மா வேட்டி பாக்குறானே? ஐயோ நான் சொல்றேன் கேளுங்களேன். வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். என்ன கலாட்டாங்க? லதாமாவும் அவங்க அப்பாவும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு இவர் சொல்றாருங்க. வீட்டு என் வீட்டை விட்டு இவங்களை போக சொல்றதுக்கு நீ யாருடா? எனக்காக நான் ஒண்ணும் சொல்ல மாப்பிள்ள, எல்லாம் என் பொண்ணு நல்வாழ்வுக்காக தான் சொல்றேன். பெண்ணோட நல்வாழ்வு, உன் பெண்ணுக்கு நல்வாழ்வு வேணும்னா உடனே நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. என்னங்க மாப்பிள்ள அக்குறமா இருக்கு? போக வேண்டியவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இருக்க வேண்டியவங்க எல்லாம் போகணும் போல இருக்கு. இவங்க இங்கதான் இருப்பாங்க. யாராவது இவங்க விஷயத்துல தலையிட்டால் சூட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. மாமா உட்காருங்க. உட்காரு. எங்களால எதுக்கு உங்களுக்கு வீண்? இப்ப நான் சொல்றேன் உட்காருங்க. உட்காரியா இல்லையா? ஏன் சித்தப்பா நிக்கிறீங்க? உட்காருங்க. நீ எங்க வந்த? அத்தா, உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பால் பேணி நானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பால் பேணி? எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னா? எனக்கு யார் சொல்லணும்? நீங்க பால் பேணி தான் பிரியமா சாப்பிடுவீங்கன்னு உங்க அம்மாவுக்கு அடுத்தபடி எனக்கு தானே தெரியும். லதா, இல்லைங்க, இனிமே உங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. லதா, ஐயா சிங்கப்பூருக்கு புக் பண்ண ட்ரங்கா வந்தாச்சு. வந்துருச்சு. ஹலோ, எஸ் கோபால் தான் பேசுறேன். லைன் கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் கோபால் பேசுறேன். யாரு? டாக்டர் நான் ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர், என்ன லைன் கட் ஆகி போச்சு? ஹலோ ஹலோ மேனேஜர், உடனே டாக்டருக்கு ரிப்ளை டெலகிராம் கொடுங்க. சரோஜா தேவி அவர்கள் கொள்ளை அழகுடன் மிகச் சிறந்த நடிப்பை தந்திருப்பாங்க. ஹீரோயினாக கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்கள். அந்த காலத்து ஹீரோயின்களுக்கு ஐ மேக்கப் மீன் மாதிரி ஷேப்ல மயில வரைஞ்சு விடுவாங்க. செம்ம மேக்கப், ரொமான்ஸ் காட்சியில கலக்கி இருப்பாங்க சரோஜா தேவி. அந்த காலத்துல சரோஜா தேவி அவர்களுடைய வாக்கிங் ஸ்டைல் ரொம்பவே ஃபேமஸ். இந்த படத்துலையும் அந்த ஸ்பெஷல் நடை இருக்கு. இந்த படத்துல சிவாஜி அவர்களுடைய பெயர் கோபால், சரோஜா தேவி அவர்களுடைய பெயர் லதா. சரோஜா தேவி அவர்கள் கோபாலை கோபால் அப்படின்னு இழுத்து உச்சரிப்பது அப்போது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. கோபால், ஏன் கோபால் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் பேச்ச இங்க யார் நம்புற? லதா, நீ உங்க அப்பா வீட்டை விட்டு போகலாம். என்ன எப்போ சொல்றீங்க? ஆமா, நீ போய்தான் தீரணும். ஏன் நான் உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா? இல்ல லதா, யாரையாவது கல்யாணம் செய்துவிட்டு சுகமா இருக்கணும், அதுக்காகவே உன்னை போக சொல்றேன். லதா,
என் வறண்ட வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாக்குன உன்னுடைய வனப்புக்கும் வாலிபத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் தூய்மையான காதலுக்கு இடம் கொடுத்த உன்னுடைய இதயத்துக்கு எனது பசுமையான நன்றிகள். போயிட்டு வா. போயிட்டு வா. போன நான் திரும்பி வர முடியுமா? இந்த பாவி உங்களை விட்டு போனா மறுபடி என் வாழ்க்கையில உங்களை சந்திக்கவே முடியாது கோபால். எவ்வளவு சீக்கிரம் என் இதயத்துல காதல வளர்த்தீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதை அழைச்சிட்டு போயிட்டு வான்னு சொல்ல உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மென்மையான இதயத்தோடையா ஒண்ணு நான் போன்னு சொல்றேன். இல்லம்மா இல்ல, இந்த வார்த்தையை சொல்றதுக்காக என் இதயத்தை நான் எவ்வளவு தூரம் கடினமாக்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு புரியாதுல, உனக்கு புரியாது. என் சுயநலத்துக்காக நான் ஒண்ணு நான் போக சொல்றேன். சுயநலமா? ஆமா, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை இழந்த ஏக்கத்துல உன் கூட ஆடி திரிஞ்ச கொஞ்ச நாள்ல ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் கோர்வையா நினைச்சு பார்த்து அதுலயாவது ஒரு அற்ப சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு ஆசைப்படுறனே, அந்த சுயநலம். இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சுமா. இல்ல கோபால், என்னை பத்தி நான் கவலைப்பட்டேன். இங்கே இருந்து உங்க வாழ்வை பாதுகாப்பேன், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன். எனக்கு நிம்மதிக்கு நெடுந்தூரலா தான் நீ போயிடு. இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் கோபால். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க பார்வையில் இருந்து என்னை ஒதுக்கிடாதீங்க, உங்க பாதத்தில இருந்து என்னை பிரிச்சிடாதீங்க. உங்களை காதலிச்சதுக்காக இந்த ஒரு உரிமையாவது எனக்கு கொடுங்க கோபால், கொடுங்க. புதிய பறவை திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் சிட்டுக்குருவி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி பி. சுசிலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. படத்துல சிவாஜி அவர்களுக்கு இணையாக நடிப்புல புகுந்து விளையாடி இருப்பாங்க சவுகார் ஜானகி. அழகு, அலட்சியம், ஸ்டைல், பார்வை, சிரிப்பு, நடை அப்படின்னு சவுகார் ஜானகிய இப்படி பார்ப்பதும் நமக்கு புதிது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இது புதுசுதான். படம் வெளியான போது வந்த விமர்சனங்கள்ல சிவாஜி அவர்களுக்கு அடுத்து சவுகார் ஜானகி அவர்களுடைய நடிப்பை எல்லாருமே கொண்டாடினாங்க. இந்த படத்துல சித்ரா கேரக்டருக்கு சவுகார் ஜானகியை பரிந்துரைத்தது சிவாஜி அவர்கள் தான். அரை மனதாக ஒப்புக்கொண்ட இயக்குனர் மிராசி பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல்ல அவங்க நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் பாராட்ட தொடங்கி விட்டாரு. என்ன கோபால், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கவலைப்பட்ட? ஒண்ணு இல்ல ராஜு, ஒண்ணு இல்ல ராஜு. உன்னை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்டா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். திசை தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த கப்பலை காப்பாத்துறதுக்கு சரியான நேரத்துல வந்து சேர்ந்துட்டியே ராஜு. என் மனைவி சித்ரா என்ன ஆனா சொல்லு. சித்ரா என் மனைவி, உன் தங்க என்ன ஆனா சொல்லு. அவ கதை எப்போ முடிஞ்சு போச்சேன். சுதாமா சொல்றா, என் தங்க சித்ரா ரயில்ல விழுந்து உயிரை போக்கிக்கிட்டானே. மாமா, ராஜு சொன்னதை கேட்டீங்களா? கேட்டீங்களா? நான் சொன்னதை இப்போது நம்புறியா? இப்போது நம்புறியா? ராஜு, உருவத்துல சித்ரா மாதிரியே இருக்கிற ஒரு அயோக்கிய கூட்டிட்டு வந்து இவதாண்டா உன் மனைவின்னு சொல்லி என்ன ஆட்டி வைக்கிறான்டா, என்ன ஆட்டி வைக்கிறான்டா. என்னது?
உருவத்துல என் தங்கச்சி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாளா? எப்படி இருக்க முடியும்? யார் அது? இதோ இதோ கப்பல். எங்க போயிட்டா? எங்க ராஜு, அவளா தங்கச்சி? அண்ணா, தங்கச்சி, அண்ணா, சித்ரா, நீ இன்னும் உயிரோட இருக்கிறியா? ராஜு, அட பாவி, என் தங்கச்சியை உயிரோட மறைச்சு வச்சுட்டு அவ செத்து போயிட்டதாக பொய்ய சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டா இருக்க. ராஜு, நல்ல சமயத்துல கதையை மாத்தி விடாதரா. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரத்தை அழிச்சு என்ன அதா பாதாளத்துல உச்சிடாதரா. உள்ள நல்ல நிதானமா பொறுத்து நல்லா பாரு, நல்லா பாரு. இந்த நாசக்காரி அவன் தங்கச்சி, இந்த ஸ்ரீகட்டவன் அவன் சித்ரா. நிறுத்து. இவதான் உண்மையான சித்ரா. இவதான் என் உடன் பிறந்த தங்கை. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு பைத்தியம் பிடிக்கலடா முட்டாள். நீதான் ஏமாந்துட்ட, நல்லா ஏமாந்துட்ட. தம்பி, சித்தப்பா. ராஜு, என்னடா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுற? உருவத்துல ஒரே மாதிரி இருந்தா அவன் தங்கச்சி ஆயிட முடியுமா? ஏய், உனக்கு ஞாபகம் இருக்காடா? சித்ரா முதுகுல ஒரு பெரிய கட்டி வந்தது. ஆபரேஷன் செய்ததுனால ஒரு பெரிய தழும்பு முதுகுல இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அந்த தழும்ப காட்ட சொல்லு பாக்கலாம். ஐயோ, என்னங்க இது? வேண்டாங்க, வேண்டாம். மாப்பிள்ளை, வேணாம் வேணாம். குடும்ப பெண்ணை 4 பேருக்கு பத்தியில வச்சுக்கிட்டு மாதிரி சேர்க்காது. வேணாம், சமாளிக்காதீங்க. 2 பேருமா சேர்ந்து என்ன ஏமாத்தவா பாக்குறீங்க? நடக்காது. லதா, மாமா பாருங்க, இவன் முதுகுல நிச்சயமா அந்த தழும்பு இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. எங்க எங்க வாங்க? ஐயோ, புதிய பறவை திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் எங்கே நிம்மதி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. எங்கே நிம்மதிதான் கற்பனையின் உச்சம் தொட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலின் எல்லா இசை கலைஞர்களும் உற்சாகமாக போட்டி போட்டுக்கொண்டு பங்கேற்றிருப்பாங்க. நம்மால் என்றுமே மறக்க முடியாத ஒரு பாடல் கிடைத்திருக்கிறது. வயலின்கள் மிக அருமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். வயலின் கலைஞர்கள் அனைவருமே இந்த பாடல் பதிவுல இசைக்க சென்று விட்டதால் அன்று சென்னையில் வேறெந்த பாடலும் ஒளிப்பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்வாங்க. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே மனிதர் யாரும் இல்லையோ, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். போனால் போகட்டும் போடா பாடலை ஆங்காங்கே நினைவூட்டும் வழக்கமான விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாணியில் அமைந்த இடை இசையுடன் இனிய டியூன் அப்படின்னே சொல்லலாம். TMSன் அப்பழுக்கற்ற குரல், சிவாஜி அவர்களுடைய முத்திரை நடிப்பு அனைத்தும் இந்த பாடல்ல கைகூடி வந்திருக்கும். ஆனால் இதுல மிகப்பெரிய வெற்றி கண்ணதாசன் அவர்களுக்கே உரியது. இந்த பாடல் வரிகள் வேறு யாராலையும் தொட முடியாத இடத்தை தொடுகின்றன. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது
எங்கே நிம்மதி அப்படின்ற பாடல் காட்சி அபாரமாக அமைஞ்சிருக்கும். 1990களில் ஆர்கெஸ்ட்ராக்களில் இந்த பாட்டு தவறாமல் இடம்பெறும். அதேபோல் மதுரை அபிநயா நடன நாட்டிய நிகழ்ச்சிகளில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் நிச்சயம் இருக்கு. அழியா புகழ் பெற்ற ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே, பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே, என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே, உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.